ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட் அண்டை பேக் எண்டோட மெர்ஜ் பண்ணோம்ல. அதை வந்து நம்ம வந்து க்ளவுடு மூலியமாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா க்ளவுட் டெக்னாலஜி வந்ததுனால இப்போ வந்து பேக் எண்டுக்கான எல்லா கஷ்டங்களையும் நம்ம வந்து ஈஸியாக்குற மாதிரி ஒரு ஃபார்மேட் தான் வந்து க்ளவுட் ரிசோர்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அதுதான் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்கிறது இங்கே வெப்சைட்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை இங்கே வந்து ஃப்ரண்ட் எண்டுன்னு நான் சொல்கிறேன். இதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்ம HTML CSS JavaScript வச்சு நம்ம வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்டில் ஒரு ஃபார்ம் மாதிரி கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபார்மில் கிரியேட் பண்ணுற அந்த டேட்டாஸ் எல்லாம் இங்கேருந்து நம்ம வந்து எடுத்து வர போகிறோம். இங்கே அமேசான் டைனமோ டிபி இருக்குல்ல, அங்கே எடுத்து வர போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் AWS க்ளவுட் சர்வீசஸ் தான் நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இதில் இருக்க ஒவ்வொரு சர்வீசஸும் நான் வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து AWS ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்னு இருக்குது. இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 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 ரெகுலேஷன் மாதிரி. இப்போ வந்து இந்த டேபிளில், இந்த டைனமோ டிபிங்கிற டேபிளில் ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் மட்டும் தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். மற்ற எல்லா ஃபங்க்ஷனும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா நான் வந்து இந்த ரோலை நான் க்ரியேட் பண்ணி ஆகணும். இந்த ரோலை வச்சு தான் இந்த 2 லேம்டா ஃபங்க்ஷனும் இந்த டைனமோ டிபிக்குள்ளார எனக்கு வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த லேம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, எனக்கு வந்து சர்வர்லெஸ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சர்வர் வச்சு நீங்கள் திங்க் பண்ண தேவையில்ல. அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பேக் அண்ட் சர்வர் கூட அது வந்து அட்டாச் ஆகி உங்களுக்கு ரன் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட கோடை நீங்கள் பைத்தானோ நோட்.js எது தெரியுமோ அதை வச்சு நீங்கள் எழுதி அது மூலியமாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேம்டா ஃபங்க்ஷனையும் இந்த 2 லேம்டா ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் லேம்டா ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து கெட் லேம்டா ஃபங்க்ஷன். ஏன் 2 கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து APIயில் வந்து 2 வே இருக்குது. ஒன்று கெட், இன்னொன்று போஸ்ட் இருக்குன்னு தெரியும். இந்த கெட்டுக்கு ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும், இன்னொன்று போஸ்ட்டுக்கு ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். அதுக்காக தான் நான் 2 லேம்டா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 2 லேம்டா ஃபங்க்ஷனும் இந்த டைனமோடிபி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பர்மிஷன் தேவை. அந்த பர்மிஷன் மேக் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்து AWS ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் IAM ரோலில் நான் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கேன். இந்த 2 லேம்டா ஃபங்க்ஷனும் எனக்கு இந்த டைனமோ டிபியை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எல்லாமே நான் பர்மிஷன் கொடுத்துட்டேன். பட் நான் வந்து ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையானது ஒரு API, அதாவது ஒரு APIன்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்தையும் எனக்கு மெர்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு URL மாதிரி. அந்த URL வச்சு தான் எனக்கு வந்து லிங்கேஜே ஏற்படுத்துது. இந்த வெப்சைட்லேருந்து எனக்கு இந்த வழியாக எனக்கு வந்துச்சு அப்படின்னா, ஐ மீன் வெப்சைட்லேருந்து இந்த நெட்ஒர்க்லேருந்து இந்த APIக்கு அந்த ரெக்வஸ்ட் வந்துச்சு அப்படின்னா, இங்கேருந்து வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் போகும். எந்த எது மூலியமா வந்திருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அது என்ன மெத்தட்னு சொல்லிட்டு பார்க்கணும். மெத்தட் வந்து போஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து போஸ்ட்டுக்குள்ளே போகும். இல்லை அது கெட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு கெட்டுக்குள்ளே போகும். எனக்கு கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து என்ன அந்த டைனமோடிபியில் டேட்டா கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே வாங்கி எனக்கு வந்து அந்த ஷோகேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை போஸ்ட் வந்துருக்கு அப்படின்னா போஸ்ட்டுக்குள்ளார என்னென்ன டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து அதை அப்படியே இந்த டைனமோடிபிக்கு அனுப்பி விட்ரும். ஓகே, இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து அப்படியே நம்ம ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பார்த்துருவோம். கேட் புதுசாக ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பேர் website.html போட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த website.html என்ன பண்ண போகிறோம், பேக்ரவுண்டை கனெக்ட் பண்ண போகிறோம். பேக்லைன் டேட்டாபேஸ் போட்டு வச்சிருக்கேன். இதான் டைட்டில் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, மற்றதெல்லாம் சொல்லுங்கள். இப்போ இந்த இதை நான் வந்து ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எம்டி வெப்சைட் வந்து மாதிரி ஒரு ஒரு வெப் பேஜ் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபார்ம் டேட்டா கிரியேட் பண்ண போகிறோம். ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நம்ம போஸ்ட் பண்ணணும். ஓகே, அதில் லெவல் நேம் நேம் தென்
இன்புட் சாரி இன்புட் வந்து டெக்ஸ்ட். இன்புட் டெக்ஸ்ட். ஓகே, இதுக்கான நேம் வந்து நேம்னா, அண்ட் தென் ஐடி வந்து நேம். ஓகே, கடைசியாக நான் வந்து இது தேவைன்னு சொல்லி ரெக்வயர் கொடுக்கணும். ஓகே, டேக்குள்ளார இது எனக்கு கொடுத்துருச்சு. செகண்ட், அடுத்து நேம் வாங்கிட்டேன். அடுத்து அவங்களோட ஏஜ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஏஜ் வாங்க போகிறேன். லேபிள் ஏஜ் ஏஜ் லேபிளில் ஏஜ் கொடுத்தாச்சு. தென் இன்புட் வந்து நம்பர், ஏஜ் ஏஜ் இதுவும் தேவைதான். இதுவும் ரெக்வயர். ஓகே, தென் அடுத்தது நம்ம வந்து லொக்கேஷன் வாங்க போகிறோம். லொக்கேஷன்ஸ். ஓகே, லொக்கேஷன் வாங்கியாச்சு. அது வந்து டெக்ஸ்ட்ல இருந்தால் போதும். லொக்கேஷன் லொக்கேஷன் திஸ் இஸ் ஆல்சோ ரெக்வயர்ட். நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு ஃபார்மில் நமக்கு அந்த கிரியேட் பண்ணியிருக்கோம். நேமு, ஏஜ், லொக்கேஷன் சொல்லிட்டு எல்லாத்தையும் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வெப்சைட் போய் பார்ப்போமா? இங்கே பாருங்க, நேமு, ஏஜ், லொக்கேஷன் சொல்லிட்டு கிரியேட் ஆயிருக்கு. தெரியுதா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். என்னென்ன பட்டன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்மிட், இன்புட், செட்டு ஒரு பட்டனு, வேல்யூ வந்து ரீசெட். anything input சப்மிட்னு ஒரு பட்டன், வேல்யூ சப்மிட். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லொக்கேஷன் இருக்குது, நேம், ஏஜ், லொக்கேஷன் எல்லாம் வந்துருச்சு. இப்போ நான் டிஸ்பிளே பண்ணணும்னா பிரேக் போட்டிருக்கணும். பிரேக் ஸ்டேட்மெண்ட், பிரேக் ஸ்டேட்மெண்ட், தென் பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஒரு நார்மலாக நேம், ஏஜ், லொக்கேஷன்ஸ், அப்புறம் ஒரு ஃபார்ம்லாம் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்டாக மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பட்டன் ஸ்கேன் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த பட்டனை ஆன் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ஹேண்டில் ஸ்கேன் பண்ணலாம். ஏன் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளார என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்குள்ளார ஜாவாஸ்கிரிப்ட் கோட் எழுத போகிறோம். ஓகே, கான்ஸ்டன்ட் ஹேண்டில் ஸ்கேன், இது ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன், சின்க்ரோனஸ் ஃபங்க்ஷன்,
இப்போ நம்ம ஸ்கிரிப்டில் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எழுதிருக்கோம். ஓகே, இப்போ இந்த பட்டன் அவங்க ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும்? டேபிள் டி ஹெட்டு, டி ஹெட்டில் ஃபஸ்ட்டு ரோ, ஃபஸ்ட்டு நேம் and then age and then location. ஓகே, டி ஹெட்டில் கொடுத்தாச்சு. தென் டி பாடி மேக் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ஸ்கிரிப்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் அங்கேருந்து வரதுனால என்ன பண்ணலாம், கெட் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, கான்ஸ்டன்ட் கெட் டேட்டான்னு சொல்லிட்டு வேரியபிள் இருக்கு. ரைட், இந்த இடத்துல தான் அந்த யூஆர்எல் வரும். ஓகே, இப்போ நம்ம அங்கே பேக்கெண்டில் கிரியேட் பண்ணாலும் அந்த யூஆர்எல் இங்கே தான் போட போகிறோம். இங்கே அண்ட் தென் மெத்தட்ஸை சொல்லணும். மெத்தட் கிளிக் பண்ணுறது, அட்ரஸ் வந்து application JSON. ஓகே, மெத்தட் போட்டாச்சு, ஹெட்டர் போட்டாச்சு. மாடி தான் இங்கே வரும். ஓகேங்களா, இப்போ கெட் டேட்டா வந்தது என்ன வந்திருக்கும், அது ஒரு ஜேசன் ஃபார்மேட்டாக அங்கே இங்கே வந்துடும். அதை நம்ம என்ன பண்ணணும், ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக மாற்றணும். அதுக்கு கான்ஸ்டன்ட் டேட்டா ஈக்குவல் டு கெட் டேட்டா ஜேசான். ஓகேங்களா, இப்போ வந்து நான் மாற்றிக்கணும். கேம் வந்து இதை நம்ம வந்து ஜேசான் அப்படின்னு ஜாவா ஸ்கிரிப்டாக மாற்றிருக்கோம். இப்படி வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து கன்சோல் ஃபஸ்ட் நான் வந்து கரெக்டாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவேன். கன்சோல் டேட்டா கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம், கெட் பண்ணுறதுக்கு நம்ம டேபிளில் நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சிம்பிளாக தான் வச்சுருக்கேன், வேறு எதுவும் காம்ப்ளெக்ஸ் தான் எதுவும் பண்ணல. ஓகே, இப்போ நம்ம க்ளவுடுக்குள்ளே போக போகிறோம். இப்போ ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸில் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, நம்ம வந்து ஐஏஎம் ரோலில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாலிசி பர்மிஷன் வந்து மேக் பண்ணி கொடுக்கணும். யாருக்கு, 2 லேம்டா ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம மேக் பண்ணி கொடுக்கணும். ஸோ தட் நான் இப்போ ஐஏஎம் ரோலில் இருக்கேன். ரோல்ஸ்குள்ளே வந்து சொல்லிட்டு இந்த ரோல்ஸ்குள்ளே போயிட்டேன். கிரியேட் ரோல் ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் லேம்டா. நெக்ஸ்ட் பாலிசி லேம்டா லேம்டா எக்ஸ்டென்ஷன் பாலிசி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இதெல்லாம் வேணாம், இது இப்படிக்கு விட்டுறோம்.
இந்த ரோல் நேம் வந்து மை டேட்டாபேஸ் ரோல். ஓகே. ஓகே. மை டேட்டாபேஸ் ரோலுக்கு இந்த ரோலுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பாலிசி கொடுத்துருக்கேன். நாட் பர்மிஷன் கிரியேட் இன்லைன் பாலிசி. ஓகே. இப்போ நம்ம பாலிசி கிரியேட் பண்ண போகிறோம். டைனமோடிபி தானே. ஸோ தட் நம்ம டைனமோடிபி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஃபுட் ஐட்டம்ஸ். அப்புறம் இப்போதைக்கு புட்டு அப்புறம் கெட்டு ரெண்டு இது போதும். அப்புறம் ஸ்கேன். ஸ்பெசிஃபிக் டேபிள்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போதைக்கு எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஃபியூச்சரில் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து இன்னும் எப்படி செக்யூர்டாக பண்ணதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே. இந்த பாலிசி நேம் வந்து டேட்டாபேஸ் பாலிசி. ஸோ பாலிசி. ஓகே. இப்போ வந்து நமக்கு ரெண்டு பாலிசியை வந்து இந்த ரோலுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓவர். இப்போ ரோல் கான்செப்ட் ஓவர் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? லேம்டாவை கிரியேட் பண்ணணும். லேம்டா. இப்போ நம்ம லேம்டாக்குள்ளே வந்துவிட்டோம். அதில் கிரியேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்னுக்கா ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போய்ட்டு இந்த லேம்டா கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மை போஸ்ட். நான் வந்து பைத்தான் என்ன பண்ண போகிறேன். நான் பைத்தான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆர்கிடெக்சர் வந்து x86 அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்சர் நான் வந்து பில்ட் பண்ண போகிறோம். சேஞ்ச் ரோல்னு இருக்குல்ல, நம்ம பேர் வச்சு தெரியுமா ரோலுக்கு? மை டேட்டாபேஸ் ரோல்னு அது சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இஸ் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ரெடி ஆகிடுச்சு. நெட்ஒர்க் ஸ்லோங்கனால இவ்வளோ ஸ்லோவாக இருக்கு. டோன்ட் வரி. ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டெஸ்ட்டில் ஈவெண்ட் இருக்கும். அந்த ஈவெண்ட்டுக்கு டெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கு. சேவ் கொடுத்துட்டு டெஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஓகே டெக்ஸ்ட்டு கிளியர். டெஸ்ட்டு கிளியராக இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும்? போஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிச்சு. அடுத்து கெட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். கெட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன்னால x86 இதுதான் எக்ஸிஸ்டிங் ரோல் மெயின் டேட்டாபேஸ் ரோல். மெயின் டேட்டாபேஸ் ரோல்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிரியேட் பண்ணியாச்சு. அப்புறம் கிரியேட் ஃபங்க்ஷன். இப்போ மை கெட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட்டில் மை டெஸ்ட் சேவ். ஓகே. இப்போ நாங்கள் டெஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா இந்த டெஸ்ட்டும் சக்ஸஸ் ஆயிருக்கு. ஸோ ரெண்டு ஃபங்க்ஷனையும் செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்?
இப்போ லேம்டா ஃபங்க்ஷன் 2 லேம்டா ஃபங்க்ஷன் முடிச்சிருக்கோம். இப்போ 2 லேம்டா ஃபங்க்ஷனும் இதோட லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஏபிஐ கேட்னு சொல்லணும் தெரியுமா? இந்த ஏபிஐ கேட்டோட விட லிங்க் பண்ண போகிறோம். இப்போ ஏபிஐ கேட்வேன்னு சொல்லிட்டு வந்திருக்கா, அதில் வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் அண்ட் ஏபிஐன்னு இருக்கா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் நம்ம ரெஸ்ட் ஏபிஐ தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ தட் பில்டு நான் ஏபிஐன்னு கொடுத்துருக்கோம், இல்லை மை டேட்டா பேஸ் கொடுக்கும். மை டேட்டா பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ கிரியேட் ஏபிஐ. இப்போ நமக்கு ஒரு ஏபிஐ ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் ஏபிஐ லேம்டா ப்ராக்ஸி இன்டெகிரேஷன் நம்ம வந்து ஆன் பண்ணியிருக்கோம். ஓகே, என்ன மெத்தடு? போஸ்ட் மெத்தட். இப்போ லேம்டா வந்து போஸ்ட் கிரியேட் மெத்தட். இப்போ ஃபஸ்ட்டு போஸ்ட் மெத்தட் நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது கெட் மெத்தட். கெட்டு அதே லேம்டா ஃபங்க்ஷனு லேம்டா ப்ராக்ஸிமேட் இன்டெகிரேஷன். இதுக்கு வந்து மை கெட்டுங்கிற ஒரு லேம்டா ஒன்று சூஸ் பண்ணியிருக்கோம். தென் கிரியேட் மெத்தட். ஓகே, இப்போது ரெண்டுத்தையும் நம்ம சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன க்ராக்ஸ்ன்னு இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணணும். இதை ப்ரெஸ் பண்ணி நான் சூஸ் பண்ணேன் கெட்டு அண்ட் போஸ்ட் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சேவ். ஓகே, இதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ டிப்ளை பண்ண போகிறோம். எதில் டிப்ளை பண்ண போகிறோம்னா நியூ ஸ்டேஜ். அதுக்கு பேர் என்ன சொல்லி சொல்லுவோம், நம்ம வந்து ப்ரொடக்ஷன்ஸ் டைப் பண்ணி ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒரு நேம் வந்து இந்த ஸ்டேஜுக்கு நான் நேம் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ டிப்ளை பண்ணியாச்சு. நமக்கு ஒரு யூஆர்எல் நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிட்டு வந்து நம்மளோட ஃபார்மில் இங்கேயும் இந்த இடத்துக்கு நம்ம பேஸ் பண்ணுவோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம பேக் எண்ட் இதில் டெஸ்ட் பண்ண போகிறோம். நேம் வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து அருண்குமார் அப்படின்னு சொல்லி அருண்குமார். அவங்களுக்கு ஏஜ் வந்து 21. லொக்கேஷன் வந்து நாமக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம சப்மிட் பண்ணுறோம். பாருங்கள், ஹலோ ஃப்ரம் லேம்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. ஹலோ ஃப்ரம் லேம்டான்னு சொல்லிட்டு எதில் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட லேம்டா ஃபங்க்ஷன்ஸில் மை போஸ்ட்னு இருக்கா, மை போஸ்ட்டில் இங்கே பாருங்கள், ஹலோ ஃப்ரம் லேம்டான்னு இருக்குல்ல, அந்த லேம்டா தான் அங்கே வந்திருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா டைனமோடிபி மைனர் டேட்டா பேஸ்க்கான டேபிள் இப்போ தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போது கிரியேட் டேபிள் கொடுத்துட்டு இதே தான் மை டேபிள்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சுப்போம். பார்ட்டிஷன் கீங்கிறத நம்ம நேம்னு வச்சுப்போம். இந்த பார்ட்டிஷன் கீ வந்து நமக்கு வந்து சேமாக இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். சேமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓவர் ரைட்டு தான் பண்ணணும், தவிர உங்களுக்கு வந்து மாற்றாது. ஷார்ட் கீ நமக்கு தேவையில்லை. ஸோ கிரியேட் டேபிள் கொடுத்தாச்சு. உங்கள் டேபிள் கிரியேட் ஆகிட்டே இருக்குது, கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம திரும்பி வந்து லேம்டாக்குள்ளே போகிறோம். அதில் போஸ்ட் ஓகே. இப்போ அங்கேருந்து வர டேட்டா வந்து ஈவெண்ட்டுங்கிறதுல அந்த ஈவெண்ட்டுக்குள்ளார தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஈவெண்ட் எப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள்.
டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ அந்த ஈவெண்ட்டுங்கிறது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. பேக் திரும்பி இதை சப்மிட் பண்ணுறேன். இப்போ உங்களோட ஈவெண்ட் இப்படி தான் இருக்கும். ஓகே, இந்த ஈவெண்ட்டில் பாடி நீங்கள் வச்சுருக்க பாருங்கள், இது இருக்குது பாருங்கள், நம்ம கண்டென்ட் இங்கே இருக்குது. ஸோ ஈவெண்ட்டில் உள்ளது பாடி. இந்த பாடியை தூக்கிட்டு போய் தான் நம்ம போட போகிறோம். இம்ப்ளிமெண்ட். ஓகே, இப்போ இந்த லேம்டாவில் டெஃப் லேம்டா ஹேண்டில் பாடி ஈக்குவல் டு ஈவெண்ட் ஆஃப் பாடிங்கிறத நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பாடி சூஸ் பண்ணிட்டு டிப்ளை கொடுத்துருவோம். டிப்ளை சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் இப்போ நமக்கு என்ன வருது பார்ப்போம். சப்மிட். இப்போ அந்த பாடிக்குள்ளே அது மட்டும் வந்துருச்சு. ஆனால் கரெக்டான அலைன்மெண்ட் இல்லாமல் நமக்கு எப்படி வந்துருக்கு, ஒரு பிஹெச்பி ஃபார்மேட்டு இல்லை ஒரு ஃபேஸ் ஃபார்மேட்டில் நமக்கு இங்கே வந்திருக்கு. அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இம்போர்ட் 331 இம்போர்ட் URL முக்கியம். இந்த லைப்ரரி வச்சு நம்ம பண்ண போகிறோம். இப்போ ரெஸ்பான்ஸில் யூஆர்எல் லைப்ரரி இந்த லைப்ரரி வச்சு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஃபேஸை வந்து கரெக்டான ஃபார்மேட்டுக்கு மாற்ற அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லியிருக்கோம். ஓகே, ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ தட் இப்போ நம்ம ரெஸ்பான்ஸ் கிட்ட வந்து போதும். இப்போ டிப்ளை பண்ணுறேன். டிப்ளை ஆகிட்டு இருக்கு. டிப்ளை ஆகி முடிச்சிச்சு. டிப்ளை ஆனதை எடுத்துகிட்டு வந்து பார்ப்போமா. திருப்பி இருக்கேன், திரும்பி சப்மிட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூஸ் அண்ட் கீ அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் உங்களுக்கு டிக்ஷனரி மாதிரி வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. நேமில் ஃபஸ்ட்டு நேம்ங்கிற ஆப்ஜெக்ட்குள்ளார இருக்கிற ஃபஸ்ட்டு அரேக்குள்ளார இருக்கிற பேர் தான் என்னது, அருண்குமார். ஸோ தட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், நேம் ஈக்குவல் டு அது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக பண்ண அமைஞ்சிருச்சு. ஏஜ் ஈக்குவல் டு ரெஸ்பான்ஸ் டாட் ஏஜ் ஆஃப் ஏஜ் அண்ட் தென் லொக்கேஷன் ஈக்குவல் டு ஸோ எல்லாமே இங்கே வந்துருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அங்கே யூசர்ட்டேன்னு நம்ம வாங்குற டேட்டாவை இங்கே வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நேமையும் ஏஜ் லொக்கேஷனுங்கிற இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸ்டோர் பண்ணதை நம்ம என்ன பண்ணணும், டைனமோடிபி நம்ம போட போகிறோம். அதுக்கு தான் இப்போ டைனமோடிபி ஈக்குவல் டு போட்டோ 3ங்கிற ஒரு லைப்ரரி ஃபைலை வச்சு நம்ம வந்து டைனமோடிபிங்கிற ரிசோர்ஸை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஜஸ்ட் ஒரு டேபிள்னு சொல்லி போட்டு அதில் என்ன இருக்கும், டைனமோடிபி டாட் டேபிள்னு சொல்லி கொடுக்கும். அதில் அந்த மை டேபிள்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த டைனமோடிபிக்கு நேம் வச்சேன்ல, அந்த நேமே இங்கே வந்து போடுறேன். ஓகேயா, இப்போ டேபிள் அட் புட் ஐட்டம்னு சொல்லி போட்டிருக்கேன். ஏன் அப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த டேபிள்லாம் இருக்குல்ல, இந்த அந்த டேபிளில் நான் இந்த ஐட்டத்தை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் இங்கே ஐட்டம் ஈக்குவல் டு அந்த நேமுக்கு நேமு, ஏஜுக்கு ஏஜ், லொக்கேஷனுக்கு லொக்கேஷன் சொல்லி கொடுத்து அந்த ஐட்டமை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஐட்டம்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேயா, சப்போஸ் இதெல்லாம் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா, எனக்கு எந்த ஒரு எரரும் வரல அப்படின்னா, எனக்கு வந்து என்ன வரணும்னா அப்லோட் சக்ஸஸ்ஃபுல். அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு எனக்கு வந்துடும். இப்போ டிப்ளை பண்ணுறேன். இப்போ இங்கே போயிட்டு சப்மிட் கொடுக்குறேன். நமக்கு என்ன மெசேஜ் வந்து பாருங்க, அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. அப்போது எனக்கு இதுக்குள்ளார இந்த நேமு, ஏஜ், லொக்கேஷனுங்கிறது
அந்த டைனாமோடிபியில் எந்த ஒரு எரரும் இல்லாமல் உங்கள் போய் ஸ்டோர் இருக்குன்னு இருக்கும். போய் செக் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம டைனாமோடிபிக்குள்ளே வந்திருக்கோம். அதில் நம்ம டேபிள்ஸ்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண டேபிள் இருக்குது. டேபிள்குள்ளார போயிடணும்னா அதில் எக்ஸ்ப்ளோர் டேபிள் ஐட்டம்ஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். எக்ஸ்ப்ளோர் டேபிள் ஐட்டம்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா நம்ம கொடுத்த அந்த நேமு, ஏஜஸ், லொக்கேஷன் இது எல்லாம் அதில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபார்ம் உள்ளது மீன் இங்கேருந்து போஸ்ட்டு கொடுக்குறது உங்கள் வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அங்கேருந்து எடுக்கணும், கெட் பண்ணணும். கெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த வந்து ஸ்கிரிப்டுக்குள்ளே போய் எங்கேயும் எடுத்து வரணும்னு சொல்லியிருக்கோம். அது கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். ஸ்கேன் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. இப்போ நான் வந்து டெவலப்பர் டூலுக்கு போயிட்டேன். வெயிட், இட்ஸ் பெட்டர், ஐ திங்க் ஸோ. இப்போ கன்சோல் இருக்கேன். என்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு? டைப்பு ரைட்டு. சரி, இன்னும் சிம்பிளாக முடிச்சிடும். இதுவே தேவையில்லடா. டைப் எரர். வெயிட். ஓகே, இப்போ ரெக்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ நமக்கு அங்கேருந்து இங்கே வந்து சர்வர்லேருந்து நமக்கு டேட்டா இங்கே வருது. ஓகே, கெட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா எழுதுறோம், மெயின் கூட தான் எழுதுறோம். இதுக்கு என்ன தேவை, இன்புட் கேட்டகரி. அடுத்து டைனமோடிபி அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருப்பாங்க. அது வந்து டேபிள், டேபிள்னா மை டேபிள். ஓகே, மை டேபிளுங்கிற டேபிள் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரெஸ்பான்ஸ் ஸ்கேன் ஆஃப். அதில் ஐட்டம்னு நம்ம வந்து கொடுக்குறோம். ரெஸ்பான்ஸ் டிப்ளை பண்ணுறோம், பண்ணிகிட்டே இருக்கோம். பண்ணி முடிச்சு. இப்போது பேக்எண்ட்லேயும் ஸ்கேன் பண்ணுறேன். ஆக்சஸ் டு ஃபீட்ஸா.
ஏன் அப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா ஹெட்டர் இருந்தால் தான் நான் வந்து ஆக்சஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். சரி ஓகே, ஹெட்டர் நம்ம போட்டுருவோம். நம்ம மெத்தட் என்ன, ஹெட்டு ஹெட்டர்ஸ் என்ன, ஹெட்டில் வந்து கண்டென்ட் டைப். சிஸ்டம் ஆக்சஸ் கண்ட்ரோல் அதுவும் தூக்கிட்டு ப்ளே கொடுத்துட்டு சரி இப்போ என்ன ரெஸ்பான்ஸ் வரும்னு பார்ப்போம். ஸ்கேன் கொடுத்தோம் அப்படின்னு நிறைய வந்திருக்கு. பிட் ஐட்டம்ஸ் இப்போ டிக்ளேர் கொடுத்தாச்சு. நிறைய ம் இப்போவும் அரைவை கிடச்சிருக்கு. இப்போ அந்த அரை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த அரை லாஜிக் வச்சு நம்ம எழுத போகிறோம். இந்த டேட்டா டாட் ஃபார் ஈச். இப்போ வந்து டேட்டா டாட் ஃபார் ஈச்சுங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம எழுத போகிறோம். இப்போ டேட்டாங்கிறது ஒரு அரே. அந்த அரேக்குள்ளே இருக்க ஃபார் ஈச் எலமெண்ட் ஆனால் அதை வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக வந்துடும். ஓகே, என்னென்ன ஆப்ஜெக்ட் அதில் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் வந்து நேமு ஏஜ் இது. ஓகே, முதல்ல டிஆர்னு சொல்லிட்டு ஒன்று கான்ஸ்டன்ட் டிஆர். இந்த கான்ஸ்டன்ட் டிஆருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, நாட் கெட் எலமெண்ட், டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட். கிரியேட் எலமெண்ட் என்ன எலமெண்ட் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா டிஆர் டேபிள் ட்ரோங்கிற எலமெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அடுத்து கான்ஸ்டன்ட் நேம், இதுக்கு டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட். முதல்ல டேபிள் ட்ரோ கிரியேட் பண்ணிடுச்சு. அடுத்து டேபிள் டேட்டா கான்ஸ்டன்ட் ஏஜ். இதுக்கும் அதே மாதிரி தான் டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் டேட்டா. அடுத்து கான்ஸ்டன்ட் லொகேஷன்.
இதுக்கு ஒரு டி டேட்டாவை நம்ம கிரியேட் பண்ணிடணும். ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த டி பாடி இருக்குல்ல, அதை நம்ம செலக்ட் பண்ணிடணும். இப்போ டி பாடி இருக்குல்ல, அதை நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டி பாடி ஈக்குவல் டு இந்த டாக்குமெண்ட் டாட் query செலக்டர். query செலக்டரில் இந்த டி பாடியை நம்ம செலக்ட் பண்ணிடணும். ஓகே, இப்போ டி பாடியை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ டி ரோ இருக்கும், டி டேட்டான்னு சொல்லிட்டு எல்லாமே அங்கே இருக்கும். டி பாடி டாட் inner HTML inner text first empty. The name dot inner text என்ன element dot name. அதேதான் ஏஜ் டாட் ஏஜ் ஓகே. ஒரு டிஆர் டாட் அப்பண்ட் சைல்டு நேம் டிஆர் டாட் அப்பண்ட் சைல்டு ஏஜ் டாட் சைல்டு லொகேஷன். டி பாடி அப்பண்ட் சைல்டு டிஆர். இதெல்லாம் கரெக்டாக வர மட்டுமா? நேம் அருண்குமார், ஏஜ் 23, லொகேஷன் நாமக்கல். அங்கேருந்து வந்து இங்கே கரெக்டாக அங்கே வர வச்சாச்சு. வேறு ஏதாச்சும் நேம் கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஷாம் சொல்லியிருக்கோம். ஏஜ் வந்து 34, லொகேஷன் திண்டுக்கல், வாட் எவர் இட் இஸ். திண்டுக்கல் என்ன 7 கொடுக்குறேன். இப்போ என் டேட்டா அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்கேன் பண்ணுறேன். என்னாச்சு? இங்கே இருக்கு, ஆனால் இங்கே வரல.
சாரி சாரி. முடிச்சு. அடுத்தது Mauritius 26. Click forward. Yes, I'm clicking. Upload successfully. Scan. ஓகே. இப்போ நம்ம 3 பேரோட தான் இங்கே வந்துருக்கு. ஸோ தட் இப்படி தான் நீங்கள் வந்து உங்கள் டேட்டாவை உங்கள் வெப்பேஜிலேருந்து உங்கள் டேட்டா பேஸ்க்கு அனுப்பிட்டு உங்கள் டேட்டா பேஸ்லேருந்து உங்கள் வெப்பேஜுக்கு திரும்பி ரீலோகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.